இப்போ பிரச்சனை இருக்குன்னா குடும்பத்துல பாத்தீங்கன்னா தனிமை உணர்வு இருக்கும். அந்த தனிமை உணர்வு இருக்காது. ஒரு இணக்கமான சூழ்நிலை, மகிழ்ச்சியான சூழ்நிலை, விட்டு கொடுக்கிற சூழ்நிலை எல்லாம் இருக்கும். அப்போ அடிப்படையா பார்க்கும் பொழுது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், என்ன ஆலோசனையா சொல்றோம்னா, ஒரு மாற்று கருத்து கூட இருக்கட்டும், அதை பத்தி என்ன இருக்கு, தப்பு இல்ல. மாற்று சமயம் இருக்கட்டும், மாற்று ஜாதி இருக்கட்டும், தப்பு இல்ல. மரியாதை பார்க்கறதுக்கு என்ன குறைச்சல்? மரியாதையா பார்க்கணும். நம்ம பேசும்போது கொள்ளும் போது நம்ம கிட்ட ஒரு பணிவு இருக்கணும், ஒரு பணிவு இருக்கணும். அந்த பணிவும் ஒரு மரியாதையான கலந்த ஒரு உரையாடல் அல்லது பழகு முறை இருக்கும்போது அந்த இடத்துல புத்துணர்ச்சி இருக்கும், மகிழ்ச்சி நிச்சயமாக இருக்கும். அந்த புத்துணர்ச்சியும் மகிழ்ச்சியும் நிச்சயமாக இருக்கிற இடத்துல அமைதி இருக்கும், சமாதானம் இருக்கும், முன்னேற்றம் இருக்கும், நம்பிக்கை இருக்கும். இந்த மாதிரியான வாழ்க்கையில நம்மளுக்கு மகிழ்ச்சி இருக்கும். மகிழ்ச்சியாக இருப்பதற்கு கடவுள் நம்மை படைத்திருக்கிறார். நன்றி, வணக்கம்.